ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குரூப் 4 சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 5, அதாவது இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து மிக முக்கியமான 200 கேள்விகள் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை கண்டினியூஸாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806ஆம் ஆண்டு. இரண்டாவது கேள்வி, தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் விஸ்வநாத நாயக்கர். தமிழகத்தில் எங்கு அப்படின்றதையும் பாருங்க, தமிழகத்தில். மூன்றாவது கேள்வி, விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக பதவியேற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1529. ஃப்ரெண்ட்ஸ், கேள்வியிலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வச்சுருப்போம். ஸோ பொறுமையாக படித்து பாருங்கள். நான்காவது கேள்வி, யார் உதவியுடன் விஸ்வநாத நாயக்கர் 1529இல் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார்? ஆன்சர் அரியநாதர். அவருடைய அமைச்சர் அரியநாதன். ஐந்தாவது கேள்வி, 1529இல் தமிழகம் எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? ஆன்சர் 72. ஆறாவது கேள்வி, திருநெல்வேலியில் நெற்கட்டும் செவல் பகுதியை ஆட்சி செய்தவர் யார்? நெற்கட்டும் செவல் பகுதியை ஆட்சி செய்தவர் பூலித்தேவன். ஏழாவது கேள்வி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் 1755இல் பூலித்தேவரை அடக்க அனுப்பப்பட்ட தளபதி யார்? இந்த இயரில் அனுப்பப்பட்ட தளபதி யார்? கர்னல் ஹெரான். எட்டாவது கேள்வி, பாளையக்காரர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? பாளையக்காரர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1755 முதல் 1801 வரை. ஆங்கிலேயருக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது? பூலித்தேவர். ஒன்பதாவது கேள்வி, பாளையக்காரர்களால் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, படிக்காவல் மற்றும் அரசு காவல். பத்தாவது கேள்வி, கூற்று 1, மாபூஸ் கான் மற்றும் பூலித்தேவருக்கு இடையே களக்காடு என்னும் இடத்தில் போர் நடைபெற்றது. கூற்று 2, இப்போரில் மாபூஸ் கான் படைகள் வெற்றி பெற்றன. சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. இப்போரில் பூலித்தேவருடைய படைகள் வெற்றி பெற்றன. எந்த இடத்தில் இப்போர் நடைபெற்றது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. 11வது கேள்வி, எந்த ஆண்டு பூலித்தேவனின் 3 முக்கிய கோட்டைகளை யூசுப் கான் தன் கட்டுக்குள் கொண்டு வந்தார்? ஆன்சர் 1761 மே 16ஆம் நாள். அந்த கோட்டைகள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையனூர் கோட்டைகள். 12வது கேள்வி, திண்டுக்கல் கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? திண்டுக்கல் கூட்டமைப்பை உருவாக்கியவர் கோபால நாயக்கர். அடுத்து கூற்று 1, பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. கூற்று 2, இவர் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டது 1767ஆம் ஆண்டு. ஆன்சர் 2 கூற்றுகளுமே சரியானது. கடைசியாக பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு கூட கேட்பாங்க. கேப்டன் கேம்பல். 14வது கேள்வி, எந்த ஆண்டு முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார்? ஆன்சர் 1772ஆம் ஆண்டு. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். 15வது கேள்வி, வேலு நாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதியவர் யார்? ஆன்சர் தாண்டவராயர். 16வது கேள்வி, முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட இடம் எது? இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். காளையார் கோவில். முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட இடம் காளையார் கோவில். அடுத்து, இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி யார்? ஆன்சர் வேலு நாச்சியார். 18வது கேள்வி, தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் மருது சகோதரர்கள். 19வது கேள்வி, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1799 அக்டோபர் 16ஆம் நாள். 20வது கேள்வி, இரண்டாவது பாளையக்காரர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் 1800ஆம் ஆண்டு. 21வது கேள்வி, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1801ஆம் ஆண்டு. 22வது கேள்வி, பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? ஆன்சர் கர்நாடக உடன்படிக்கை.
அடுத்து கூற்று 1 பாளையக்காரர் முறை தோற்றம் 1529. கூற்று 2 1801 ஜூலை 31 தமிழகத்தின் மீது பாளையக்காரர் முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. இது மிக முக்கியமான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. 24வது கேள்வி இவற்றில் வேலூர் புரட்சிக்கான காரணம் எது? வேலூர் புரட்சிக்கான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய இராணுவ விதிமுறைகள். 25வது கேள்வி வேலூர் புரட்சிக்கு காரணமான இராணுவ விதிமுறைகளை அமல்படுத்திய ஆங்கிலேய தளபதி யார்? ஆன்சர் சர் ஜான் கிரட்டாக். 26வது கேள்வி முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் புரட்சியில் இறங்கிய ஆண்டு எது? ஆன்சர் 1806ஆம் ஆண்டு ஜூலை மாதம். 27வது கேள்வி வேலூர் புரட்சியின் போது மன்னராக இருந்த திப்புவின் மூத்த மகன் யார்? ஆன்சர் பதே ஹைதர். 28வது கேள்வி தீரன் சின்னமலை எந்த இடத்தில் கோட்டையை எழுப்பி அதிலிருந்து வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் ஓடாநிலை. 29வது கேள்வி தீர்த்தகிரி என்பது யாருடைய பெயர்? ஆன்சர் தீரன் சின்னமலை. 30வது கேள்வி ஆங்கிலேயருக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பூலித்தேவன். 31வது கேள்வி இவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூலித்தேவன் எந்த பகுதியை சேர்ந்தவர்? மேற்கு பகுதி. கட்டபொம்மன் கிழக்கு பகுதி. மேற்கு பகுதியில் பெரும்பாலும் இருந்த மக்கள் மறவர்கள், கிழக்கு பகுதியில் பெரும்பாலும் இருந்த மக்கள் நாயக்கர்கள். 32வது கேள்வி கட்டபொம்மனின் முன்னோர்கள் டேஸை சேர்ந்தவர்கள்? எந்த பகுதி? ஆந்திர பகுதி. 33வது கேள்வி சிவசுப்பிரமணியம் யாருடைய அமைச்சர்? ஆன்சர் கட்டபொம்மன். சிவசுப்பிரமணியம் என்பவர் யாருடைய அமைச்சர்? கட்டபொம்மனுடைய அமைச்சர். இது தேர்வில் கேட்டது. 34வது கேள்வி கட்டபொம்மன் தனது அமைச்சருடன் ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்தித்த ஆண்டு எது? ஆன்சர் 1798ஆம் ஆண்டு. எந்த இடத்துல சந்திச்சாங்க அப்படின்றது கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராமநாதபுரம். 35வது கேள்வி சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்ட இடம் எது? ஆன்சர் கல்லர்பட்டி. கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லர்பட்டி. 36வது கேள்வி சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டவுடன் கட்டபொம்மன் தப்பி சென்ற இடம் எது? ஆன்சர் புதுக்கோட்டை. 37வது கேள்வி யார் கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தது? ஆன்சர் விஜய ரகுநாத தொண்டைமான். இவர் புதுக்கோட்டையின் ராஜா. 38வது கேள்வி 1799க்கு பிறகு கட்டபொம்மன் மறைந்திருந்த இடம் எது? ஆன்சர் களப்பூர் காடு. 39வது கேள்வி சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார்? சிவகங்கை சிங்கம் யார் அப்படின்னா சின்னமருது. 40வது கேள்வி வேலு நாச்சியார் தன் மகளுடன் யார் பாதுகாப்பில் திண்டுக்கல்லில் வாழ்ந்தார்? ஆன்சர் கோபால நாயக்கர். திண்டுக்கல்ல அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யாரு? கோபால நாயக்கர். 41வது கேள்வி சிவசுப்பிரமணியம் மற்றும் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? ரெண்டும் தனித்தனி இடங்கள். சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு கோட்டை. 42வது கேள்வி டேஸை ஆண்ட செல்லமுத்துவின் மகள் மற்றும் டேஸ் மன்னர் முத்து வடுகநாதரின் மனைவி வேலு நாச்சியார். இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்துவின் மகள் வேலு நாச்சியார் மற்றும் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரின் மனைவி வேலு நாச்சியார். 43வது கேள்வி கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின் அவருடைய சகோதரர்கள் எங்கு தப்பினர்? தப்பித்து சென்ற இடம் சிவகங்கை. 44வது கேள்வி வேலு நாச்சியார் இவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் டி வீரமங்கை மற்றும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. 45வது கேள்வி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஒட்டப்பட்ட இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி திருச்சி கோட்டை சுவர் மற்றும் ஸ்ரீரங்கம் வைணவ கோவில் சுவர். 46வது கேள்வி சுதந்திர பிரகடனத்திற்கு ஆதரவளிக்காத மன்னர்கள் யார்? ஆன்சர் இவை அனைத்தும். புதுக்கோட்டை சார்ந்த மன்னர், எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூரை ஆண்ட மன்னர்கள் சுதந்திர பிரகடனத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை. 47வது கேள்வி காவிரி, அரச்சலூர் போன்ற இடங்களில் கொரில்லா போர் முறையில் ஆங்கிலேய படைகளை தோற்கடித்தவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. தீரன் சின்னமலை.
48வது கேள்வி யார் காட்டி கொடுக்கப்பட்டதால் 1805 சங்ககிரி கோட்டையில் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார்? ஆன்சர் நல்லப்பன். 49வது கேள்வி 4ஆம் மைசூர் போரின் பிறகு திப்புவின் குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டனர்? ஆன்சர் வேலூர் கோட்டை. 50வது கேள்வி மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? ஆன்சர் திருப்பத்தூர் கோட்டை. தூக்கிலிடப்பட்டது எப்போதுன்னு பாருங்க, 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் நாள். 51வது கேள்வி ஊமத்துரை மற்றும் செவத்தையா கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்ட இடம் எது? ஆன்சர் பாஞ்சாலங்குறிச்சி. இது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் நாள். 52வது கேள்வி தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த இடம் எது? ஆன்சர் வேலூர் கோட்டை. 53வது கேள்வி வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? ஆன்சர் கல்கத்தா. 54வது கேள்வி வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம் என்ன? ஆன்சர் அக்னியூ தலைப்பாகை. இராணுவ தளபதி அக்னியூ என்பவரால் ஒரு புதுவிதமான தலைப்பாகை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இதுதான் வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணம். 55வது கேள்வி வேலூர் கழகத்தின் போது சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் யார்? ஆன்சர் வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங். வேலூர் கழகத்தின் போது சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் யார்? வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங். 56வது கேள்வி 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் சவார்கர் என்பவர். 57வது கேள்வி 1857 பெரும் புரட்சிக்கான காரணங்கள் இவற்றுள் எது? ஆன்சர் இவை அனைத்தும் வாரிசு இழப்பு கொள்கை, துணைப்படை திட்டம் மற்றும் சுரண்டல் கொள்கை. 58வது கேள்வி 1857 பெரும் புரட்சி முதலில் எங்கு வெடித்தது? ஆன்சர் பாரக்பூர். 59வது கேள்வி 1857 பெரும் புரட்சிக்கான உடனடி காரணம் என்ன? ஆன்சர் என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. இது மிக முக்கியமான கேள்வி. அடுத்து கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது அதிகாரியை சுட்டு கொன்றவர் யார்? ஆன்சர் மங்கள் பாண்டே. 61வது கேள்வி பெரும் புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் யார்? ஆன்சர் ராணி லட்சுமிபாய். 62வது கேள்வி 1857 செப்டம்பர் 20 டெல்லி மீண்டும் யாரால் கைப்பற்றப்பட்டது? ஆன்சர் நிக்கல்சன். 63வது கேள்வி கூற்று 1 பெரும் புரட்சிக்கு பின் 2ஆம் பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். கூற்று 2 அங்கு அவர் 1862 இறந்தார். சரியான விடை 2 கூற்றுகளுமே சரியானது. 64வது கேள்வி இவற்றுள் தவறான இணை எது? இது மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் சி ராணி லட்சுமிபாய் தலைமை தாங்கிய இடம் எது? ஜான்சி. மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 65வது கேள்வி இவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இவற்றுள் எதுவும் இல்லை. இது மேபி 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கு முன்னாடி இருக்க கொஷினும் இதுவும் பார்த்துக்கோங்க, மிக முக்கியமானது. 66வது கேள்வி பெரும் புரட்சிக்கு பின் எப்போது விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1858ஆம் ஆண்டு. 67வது கேள்வி பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1757 ஜூன் 23. 68வது கேள்வி பிளாசி போரின் முடிவில் வங்காள நவாப் ஜாஃபரிடமிருந்து கிழக்கிந்திய கம்பெனி இழப்பீடாக பெற்ற தொகை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் சி 2.25 கோடி. 69வது கேள்வி ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஷாஜி ஷரியத்துல்லா. 70வது கேள்வி ஃபராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1818ஆம் ஆண்டு. 71வது கேள்வி ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி எது? ஆன்சர் வஹாபி கிளர்ச்சி. 72வது கேள்வி இவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இவற்றுள் எதுவும் இல்லை. கோல் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா. சாந்தலர் கிளர்ச்சி ராஜ்மஹால் குன்றில் நடைபெற்றது.
முண்டா கிளர்ச்சி ராஞ்சியில் நடைபெற்றது. 73வது கேள்வி, கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1831 முதல் 32 வரை. 74வது கேள்வி, சாந்தலர் கிளர்ச்சி வெளிப்படையாக நடைபெற்ற ஆண்டு எது? இதெல்லாமே நமக்கு தவறான இணை அல்லது பொருத்துகளை கேட்டிருக்காங்க. 1855ஆம் ஆண்டு சாந்தலர் கிளர்ச்சி. 75வது கேள்வி, சந்தால் கழகம் யார் தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சித்து மற்றும் கங்கு. 76வது கேள்வி, முண்டா பழங்குடியின கிளர்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1889ஆம் ஆண்டு. 77வது கேள்வி, இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1859 முதல் 60 வரை. 78வது கேள்வி, சிப்பாய் கழகத்தில் எந்த ஆண்டு மீரட்டிலிருந்து டெல்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுக்களாக சிப்பாய்கள் சென்றனர்? ஆன்சர் 1857 மே 11ஆம் நாள். 79வது கேள்வி, கடைசி பேஷ்வா மன்னர் யார்? ஆன்சர் 2ஆம் பாஜிராவ். கடைசி பேஷ்வா மன்னர் யார்? 2ஆம் பாஜிராவ். மிக முக்கியமான கேள்வி. 80வது கேள்வி, சிப்பாய் கழகத்தின் போது இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் 2ஆம் பகதூர் ஷா. 81வது கேள்வி, இண்டிகோ கிளர்ச்சி 1859ஆம் ஆண்டு முதலில் வெடித்த இடம் எது? ஆன்சர் நடியா. 82வது கேள்வி, நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் யார்? இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் தீனபந்து மித்ரா. 83வது கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1852. 84வது கேள்வி, கிழக்கிந்திய அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1866. 85வது கேள்வி, சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இது ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1884. 86வது கேள்வி, பூனா சர்வஜனிக் சபா தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1870. 87வது கேள்வி, பம்பாய் மாகாண சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1885. இதெல்லாமே நமக்கு பொருத்துகளை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், மிக முக்கியமானது. 88வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1885. 89வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1885 டிசம்பர் 28ஆம் நாள். 90வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. இது தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 91வது கேள்வி, வங்க பிரிவினையை அறிவித்த ஆங்கிலேயர் யார்? ஆன்சர் கர்சன் பிரபு. 92வது கேள்வி, வங்காளத்தை அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1905ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள். 93வது கேள்வி, சுதேசி இயக்கத்தின் முக்கிய அம்சங்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுதேசி தொழிற்சாலைகளை மூடுவது. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது. மற்றது எல்லாமே பார்த்துக்கோங்க. 94வது கேள்வி, 1916ஆம் ஆண்டு மிதவாத தலைவர்களும் தீவிரவாத தலைவர்களும் இணைய காரணமாக இருந்த ஒப்பந்தம் எது? ஆன்சர் லக்னோ ஒப்பந்தம். 95வது கேள்வி, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கில அரசு அறிவித்த ஆண்டு எது? ஆன்சர் 1919ஆம் ஆண்டு. 96வது கேள்வி, எந்த ஒப்பந்தத்தின் மூலம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கும் திட்டத்திற்கு காங்கிரஸ் ஒப்புதல் அளித்தது? ஆன்சர் லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தத்திற்கான ஆண்டு என்ன? 1916ஆம் ஆண்டு. 97வது கேள்வி, நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, டுடுமியான். அடுத்து, தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்தி தாயகம் திரும்பிய ஆண்டு எது? இந்தியா திரும்பிய ஆண்டு 1915ஆம் ஆண்டு. 99வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? இவற்றுள் தவறானது காந்தி பிறப்பு. காந்தி பிறப்பு 1869 அக்டோபர் 2ஆம் நாள்.
அடுத்து முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து காந்தியடிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட ரயில் நிலையம் எது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் பீட்டர் மாரிஸ்பர்க். பீட்டர் மாரிஸ்பர்க் என்ற இடத்திலிருந்து தான் காந்தியடிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருப்பார். 101வது கேள்வி. இவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் இவற்றுள் எதுவும் இல்லை. சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? தாரோ. கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, இது யாருடைய புத்தகம்? டால்ஸ்டாய். அண்டு திஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஜான் ரஸ்கின். அடுத்து 102வது கேள்வி. காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே. 103வது கேள்வி. எங்கு தீன் கதியா முறை பின்பற்றப்பட்டது? ஆன்சர் பீகார். பீகாரில் சம்ரான் என்ற இடத்துல தான் தீன் கதியா என்ற முறை பின்பற்றப்பட்டது. 104வது கேள்வி. சம்ரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டவர் யார்? ஆன்சர் ராஜ்குமார் சுக்லா. 105வது கேள்வி. காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கிய நிகழ்வுகள் எது? ஆன்சர் இவை அனைத்தும். தீன் கதியா முறை ரத்து செய்தது, அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் மற்றும் கேதா சத்தியாகிரகம். 106வது கேள்வி. தென்னாப்பிரிக்காவில் இறுதியாக எந்த ஒப்பந்தத்தின்படி தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ரத்து செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம். 107வது கேள்வி. கருப்பு சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு காந்தி அழைப்பு விடுத்தது எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் நாள். இதுதான் நம்ம ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ரவுலட் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1919 ஏப்ரல் 6. இதுதான் கருப்பு சட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 108வது கேள்வி. ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்த இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அமிர்தசரஸ் மற்றும் லாகூர். இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்குது. அடுத்து 109வது கேள்வி. ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் யார்? ஆன்சர் இவை அனைத்தும். காந்தியடிகள், டாக்டர் சத்யபால், டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. அதனால் இவங்களுடைய பெயரை முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 110வது கேள்வி. ஜெனரல் டயரின் கொடுங்கோன்மை எந்த நாளில் நடைபெற்றது? ஜெனரல் டயரின் கொடுங்கோன்மை அப்படின்றது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இது நடைபெற்றது 1919 ஏப்ரல் 13ஆம் நாள். ஜெனரல் டயருடைய முழு பெயர் ஜெனரல் ரெஜினால்ட் டயர். 111வது கேள்வி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக கெய்சர் ஹி ஹிந்த் பதக்கத்தை திருப்பி கொடுத்தவர் யார்? ஆன்சர் காந்திஜி. 112வது கேள்வி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக தனது வீர திருமகன் என்ற பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யார்? ஆன்சர் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர். வீர திருமகன் ரவீந்திரநாத் தாகூர், கெய்சர் ஹி ஹிந்த் காந்திஜி. 113வது கேள்வி. கூற்று 1. 1918 முதலாவது உலகப் போர் முடிவுக்கு வந்தது. கூற்று 2. துருக்கியின் கலிஃபாவுக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமே கிலாபத் இயக்கம். சரியான விடை கூற்று 2மே சரியானது. 114வது கேள்வி. கிலாபத் இயக்கம் யார் தலைமையில் நடந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சவுகத் அலி. இவங்க 2 பேருமே அலி சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். 115வது கேள்வி. 1919 நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் காந்திஜி. 116வது கேள்வி. காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை கிலாபத் குழு ஏற்றுக்கொண்டது எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1920 ஜூன் 9. 117வது கேள்வி. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய நாள் எது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1920 ஆகஸ்ட் 1ஆம் நாள். 118வது கேள்வி. எங்கு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது? ஆன்சர் கல்கத்தா. 119வது கேள்வி. ஒத்துழையாமை இயக்கத்தை கிலாபத் குழு ஏற்றுக்கொண்ட இடம் எது? ஆன்சர் அலகாபாத். 120வது கேள்வி. ஒத்துழையாமை இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம். 121வது கேள்வி. நாக்பூரில் யார் தலைமையில்
1920 டிசம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வு நடைபெற்றது. ஆன்சர் சேலம் விஜய ராகவாச்சாரியார் அவருடைய தலைமையில் தான். எந்த இடம் அப்படின்றத பார்த்துக்கோங்க, இது தேர்வில் கேட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அமர்வில் தான் ஒத்துழையாமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து கூற்று 1, வரிகுடா இயக்கம் 1922 பிப்ரவரி மாதம் தொடங்கியது. கூற்று 2, காந்தியடிகளால் பர்தோலி என்ற இடத்தில் தொடங்கப்பட்ட இயக்கம் இது. ஆன்சர் 2 கூற்றுகளுமே சரியானது. 123வது கேள்வி, எங்கு சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றது? எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். 124வது கேள்வி, எப்போது சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றது? ஆன்சர் 1922ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். இது உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் அருகே நடந்த ஒரு சம்பவம். 125வது கேள்வி, சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் இவர்கள் இருவருமே சேர்ந்து சுயராஜ்ய கட்சியை தொடங்கினர். 126வது கேள்வி, சுயராஜ்ய கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1923ஆம் ஆண்டு. இது தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கூற்று 1, 1925 முதல் சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சியை கண்டது. கூற்று 2, தலைவர் சிஆர் தாஸ் மறைவு இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. சரியான விடை 2 கூற்றுகளுமே சரியானது. 128வது கேள்வி, இரட்டை ஆட்சி என்பது எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் 1919ஆம் ஆண்டு. இரட்டை ஆட்சி அறிமுகம் 1919. அடுத்து, இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கள் என்று காங்கிரஸாருக்கு அறிவுறுத்தியவர் யார்? ஆன்சர் காந்தி. 130வது கேள்வி, எப்போது மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் 1935ஆம் ஆண்டு. 131வது கேள்வி, சைமன் குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 7 உறுப்பினர்கள். இதில் இந்தியர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றத கேட்பாங்க. இதில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறவில்லை. 132வது கேள்வி, எப்போது இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கிலேய அரசு அறிவித்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1927 நவம்பர் 8ஆம் நாள் இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கிலேய அரசு அறிவித்திருந்தது. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக. ஸோ இதெல்லாம் தேர்வில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 133வது கேள்வி, சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான நபர் யார்? ஆன்சர் லாலா லஜபதி ராய். 134வது கேள்வி, இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் முகமது அலி ஜின்னா. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டவர் யார்? ஜின்னா. 135வது கேள்வி, கீழ்கண்ட எந்த நபர் வனவாசிகளின் நலனுக்காக போராடிய தியாகி ஆவார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அல்லூரி சீதாராம ராஜு. இவர்தான் வனவாசிகளின் நலனுக்காக போராடிய தியாகி. 136வது கேள்வி, கூற்று 1, இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு 1928 அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்றது. கூற்று 2, இதற்கான திட்டம் வகுக்க ஜவஹர்லால் நேரு தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டது. சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. யார் தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு. 137வது கேள்வி, மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் ஜின்னா. 138வது கேள்வி, எங்கு நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு 1929 நடைபெற்றது? ஆன்சர் லாகூர். 139வது கேள்வி, காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள் எது? ஆன்சர் 1930ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் நாள். 140வது கேள்வி, கூற்று 1, சபர்மதி ஆசிரமத்திலிருந்து காந்தி தனது யாத்திரையை தொடங்கினார். கூற்று 2, 1930 ஏப்ரல் 5ஆம் நாள் தண்டி கடற்கரையை அடைந்தார். சரியான விடை 2 கூற்றுகளுமே சரியானது. உப்பு சத்தியாகிரகம் எங்கிருந்து தொடங்கப்பட்டது? சபர்மதி ஆசிரமம். 141வது கேள்வி, கீழ்கண்ட எந்த இடத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டங்கள் நடத்தப்பட்டன?
ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்துமே. தமிழ்நாடு, வங்காளம், ஆந்திரா, கேரளா. 142வது கேள்வி, கீழ்கண்ட எந்த நபர் குடை கிட்மட்கர் இயக்கத்தை நடத்தினார்? ஆன்சர் கான் அப்துல் கஃபார் கான். 143வது கேள்வி, ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு முதலாவது வன சட்டத்தை நிறைவேற்றினார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1865ஆம் ஆண்டு. குடை கிட்மட்கர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொருத்துகளை அடிக்கடி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. 144வது கேள்வி பார்க்கலாம். எங்கு நடைபெற்ற பழங்குடியின ஆர்ப்பாட்டம் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் ராம்பா என்ற பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின ஆர்ப்பாட்டம் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில் நடைபெற்றது. 145வது கேள்வி, முஸ்லிம்களுக்கு தனி நாடு என்ற கோரிக்கையை வலியுறுத்தியவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் ஜின்னா. அடுத்தே கூற்று 1, 1930ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்தது. கூற்று 2, இது நடைபெற்ற இடம் லண்டன். சரியான விடை 2 கூற்றுகளுமே சரியானது. ஆண்டு எது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து 147வது கேள்வி, முதல் வட்டமேசை மாநாடு குறித்து இவற்றுள் தவறான கூற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, காங்கிரஸ் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். இது தவறானது. காங்கிரஸ் தலைவர்கள் முதல் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்கவில்லை. அடுத்து 148வது கேள்வி, காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1931ஆம் ஆண்டு. 149வது கேள்வி, இரண்டாவது வட்டமேசை மாநாடு தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் சரியானது. மற்ற 3மே பார்த்துக்கோங்க, மிக முக்கியமானது. காந்தியடிகள் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார். இது நடைபெற்றது 1931 செப்டம்பர் 7. மேலும் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டது. அடுத்து கூற்று 1, 1932ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் நாள் முதல் 3வது வட்டமேசை மாநாடு நடத்தப்பட்டது. கூற்று 2, காங்கிரஸ் கட்சி இம்மாநாட்டில் பங்கேற்கவில்லை. சரியான விடை 2 கூற்றுகளுமே சரியானது. அடுத்து 1932ஆம் ஆண்டு வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை அறிவித்தவர் யார்? ஆன்சர் ராம்சே மெக்டொனால்டு. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை அறிவித்தவர் ராம்சே மெக்டொனால்ட். ஆண்டு 1932. அடுத்து பூனா ஒப்பந்தம் எந்த 2 நபர்களுக்கு இடையே ஏற்பட்டது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் பி, காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையே. 153வது கேள்வி, பூனா ஒப்பந்தம் எப்போது ஏற்பட்டது? ஆன்சர் 1932ஆம் ஆண்டு. 154வது கேள்வி, கோவில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1933 ஜனவரி 8ஆம் நாள். அடுத்து கூற்று 1, இந்திய பொது உடைமை கட்சி 1920 அக்டோபர் மாதம் தாஷ்கண்டில் நிறுவப்பட்டது. கூற்று 2, 1917 ரஷ்ய புரட்சியின் விளைவால் இது நிறுவப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி 2 கூற்றுகளுமே சரியானது. இது எங்கு நிறுவப்பட்டது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து 156வது கேள்வி, 1925ஆம் ஆண்டு அகில இந்திய பொது உரிமை மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கான்பூர். அடுத்து அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1928ஆம் ஆண்டு. அடுத்து காகோரி சதி வழக்கு நடைபெற்ற இடம் எது? காகோரி சதி வழக்கு நடைபெற்ற இடம் லக்னோ. 159வது கேள்வி, லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான தடியடியை நடத்தியவர் யார்? ஆன்சர் சாண்டர்ஸ் என்பவர் தான் அந்த தடியடிக்கு காரணமாக இருந்திருப்பார். 160வது கேள்வி, 1929ஆம் ஆண்டு மத்திய சட்டப்பேரவையில் புகைகுண்டு வீசிய நபர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பி.கே. தத் மற்றும் பகத்சிங். இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 161வது கேள்வி, 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்துடன் தொடர்புடையது இவற்றுள் எது? ஆன்சர் இவை அனைத்தும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இது பார்த்துக்கோங்க. 162வது கேள்வி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் நேதாஜி. 163வது கேள்வி, இந்தியாவில் சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பித்தவர் யார்? வினோபா பாவே.
164வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர், இவற்றுள் எதுவும் இல்லை. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1942ஆம் ஆண்டு. காந்தியடிகளின் வேட்பாளராக தேர்தலில் பங்கேற்றவர் யார்? பட்டாபி சீதாராமையா. வினோபா பாவே சத்தியாகிரகத்தை தொடங்கியது எப்போது? 1940 அக்டோபர் 17ஆம் நாள். அடுத்து, திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை கிரிப்ஸ் தூதுக்குழு என கூறியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், காந்தி. 166வது கேள்வி, எங்கு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர், பம்பாய். 167வது கேள்வி, செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார்? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், காந்தி. 168வது கேள்வி, டெல்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார்? ஆன்சர், சுபாஷ் சந்திர போஸ். 169வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர், மோகன் சிங். 170வது கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எங்கு நிறுவினார்? ஆன்சர், சிங்கப்பூர். 171வது கேள்வி, பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த ஆண்டு எது? இடம் எங்கே அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு. 172வது கேள்வி, வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? வேவல் திட்டம் 1945 ஜூன் 14ஆம் நாள். அடுத்து கூற்று 1, 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாள். கூற்று 2, இந்த தினத்தை ஜின்னா அறிவித்தார். சரியான விடை 2 கூற்றுகளுமே சரியானது. இது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. நேரடி நடவடிக்கை நாள் 1946 ஆகஸ்ட் 16. அடுத்து, மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆன்சர், ஆப்ஷன் டி, 1947 ஜூன் 3. இதன் மூலியமாக தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. 175வது கேள்வி, கூற்று 1, 1947 ஜூலை 18ஆம் நாள் இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டது. கூற்று 2, இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இறையாண்மையை இந்த சட்டம் ரத்து செய்தது. சரியான விடை 2 கூற்றுகளுமே சரியானது. 176வது கேள்வி, சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? ஆன்சர், ராஜாஜி. ராஜாஜி தனது மது விலக்கு பரிசோதனை முயற்சியை எங்கு அறிமுகம் செய்தார்? ஆன்சர், சேலம். இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து 178வது கேள்வி, ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு யாரால் சேலத்தில் நடத்தப்பட்டது? ஆன்சர், பெரியார். இடம் சேலம். 179வது கேள்வி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது எப்போது? நீதி கட்சி உருவாக்கப்பட்டது எப்போது? 1916 நவம்பர் 20ஆம் நாள். 180வது கேள்வி, நீதி கட்சியின் பத்திரிகைகளில் தவறானது எது? ஆன்சர், சுதேசமித்திரன். நீதி கட்சி தொடங்கிய பத்திரிகைகள் திராவிடன், ஆந்திர பிரகாசிகா, ஜஸ்டிஸ். அடுத்து 181வது கேள்வி, கூற்று 1, நீதி கட்சி முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது. கூற்று 2, இக்கட்சியே நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாய் விளங்கியது. சரியான விடை 2 கூற்றுகளுமே சரியானது. 182வது கேள்வி, பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்த ஆண்டு எது? ஆன்சர், 1924ஆம் ஆண்டு. இதெல்லாம் காலமுறை வரிசைப்படுத்துகளை நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து 183வது கேள்வி, பிரிட்டிஷ் அரசு பொது பணியாளர் தேர்வு வாரியத்தை உருவாக்கிய ஆண்டு எது? ஆன்சர், 1929ஆம் ஆண்டு. 184வது கேள்வி, நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது எப்போது? ஆன்சர், 1926ஆம் ஆண்டு. அடுத்து, வைக்கம் வீரர் என பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர், பெரியார். 186வது கேள்வி, பெரியார் தொடங்கிய இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்கள் இவற்றுள் எது? ஆன்சர், இவை அனைத்தும். பகுத்தறிவு, குடியரசு விடுதலை, மேலும் ரிவோல்ட் மற்றும் புரட்சி, இது எல்லாமே பெரியார் தொடங்கிய இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்கள். 187வது கேள்வி, இந்திய பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின், 1917ஆம் ஆண்டு. 188வது கேள்வி, பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு எது? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், 1925ஆம் ஆண்டு.
189வது கேள்வி சாதி ஒழிப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். 190வது கேள்வி 1930ஆம் ஆண்டு சென்னை சட்டமன்றத்தில் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் முத்துலட்சுமி அம்மையார். 191வது கேள்வி 1828ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் 1828. இதற்கப்புறம் வரக்கூடிய கேள்விகள்லாம் மிக முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 192வது கேள்வி 1856இல் மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட காரணமானவர் யார்? ஆன்சர் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். 193வது கேள்வி ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் பிரார்த்தனை சமாஜம் எங்கு எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் பம்பாயில் இது நிறுவப்பட்டது. ஆண்டு 1867ஆம் ஆண்டு. 194வது கேள்வி சுவாமி தயானந்த சரஸ்வதியால் ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1875. ஆரிய சமாஜம் நிறுவியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. அடுத்து சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1829ஆம் ஆண்டு. 196வது கேள்வி ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் சுவாமி விவேகானந்தர். அடுத்து விதவை மறுமண சங்கம் 1861இல் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. அடுத்து கூற்று 1 ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால் தொடங்கப்பட்டது. கூற்று 2 வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது இவருடைய முழக்கமாகும். சரியான விடை 2 கூற்றுகளுமே சரியானது. ஆரிய சமாஜம் நிறுவியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. வேதங்களுக்கு திரும்புவோம் என்று கூறியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. 199வது கேள்வி பிரம்ம ஞான சபை 1875இல் அமெரிக்காவில் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஹெச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகிய 2 நபர்களால் பிரம்ம ஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. அடுத்து 200வது கேள்வி நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் தன்னுடைய கருத்துக்களை பரப்பியவர் யார்? ஆன்சர் அன்னி பெசன்ட் அம்மையார். இது தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. காமன்வெல்த் யாருடைய செய்தித்தாள்? அன்னி பெசன்ட் அம்மையார். 201வது கேள்வி சாது ஜன பரிபாலன சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் ஐயன்காளி. சாது ஜன பரிபாலன சங்கம் நிறுவப்பட்டது எப்போது? 1907ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி குலாம்கிரி என்பது யாருடைய நூல்? குலாம்கிரி என்பது ஜோதிபா பூலேவினுடைய நூல். 203வது கேள்வி இவற்றில் தவறான இணை எது? ஆன்சர் இவற்றுள் எதுவும் இல்லை. சர் சையத் அகமது கானால் தொடங்கப்பட்டது அலிகார் இயக்கம். ராஸ்ட் கோஃப்தர் அப்படின்றது பார்சி இயக்கத்தினுடைய முழக்கம். நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியவர் பாபா ராம்சிங். 204வது கேள்வி இவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இவற்றுள் எதுவும் இல்லை. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி எப்போது தொடங்கப்பட்டது? 1952. இடம் பூனா. நிரங்காரி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? பாபா தயால் தாஸ். கால்சா கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? அமிர்தசரஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.